யாரை நிற்க வைக்க போகிறதா இருக்காங்க சார்? பேட்டி கொடுத்துருக்காரு சார். அதை சொல்லிட்டாரு பாருங்க. சீமானை நிற்க வைக்க போகிறாங்க. பொது வேட்பாளர்னா திமுக, அதிமுக, பாஜக, பாமக எல்லாரும் சேர்ந்து நாத்தாக்காவுடைய சீமானை நிற்க வைக்கிறாங்க சார். யாரை எதிர்த்தார் நிற்க வைக்கிறாங்க? அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். தாவேக்கா சார்ந்த யூடியூபர்ஸ் மீட்டப் ஒன்று நடத்தியிருக்கோம். நாங்கள் இது கட்சி சார்ந்த நிகழ்ச்சி கிடையாது. அப்படி இருந்தால் நாங்கள் மினிஸ்டரையோ இல்லை எம்எல்ஏவோ இல்லை இங்கே இருக்க யாரை வேணால் நாங்கள் கூப்பிட்டுருக்க முடியும். இந்த தொகுதி சார்ந்த எம்எல்ஏவே கூப்பிட்டுருக்க முடியும். இல்லை நாங்கள் டிவிக்கே சப்போர்ட்டிங் யூடியூபர்ஸ். நாங்கள் எல்லாருமே நாங்கள் யூடியூபர்ஸ் எல்லாரும் இல்லை கண்டிப்பாக அது அடுத்தடுத்து கூப்பிட்றது அதெல்லாம் வேறு. அவங்கள கூப்பிடும்போது ஒரு சில ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும், நிறைய இருக்குது. பட் இந்த மாதிரி நாங்கள் முதல்ல ஒரு மீட்டப் ஒன்று பண்ணணும். நாங்கள்லாம் முதல்ல ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூப்பிடலான்னு. இதோட கடைசி இல்லை, முடிய போகிறதில்ல. இன்னும் நிறைய நிகழ்வுகள் நடக்கும் போது அதெல்லாம் கலந்துக்க வாய்ப்பு இருக்குது. எங்கள் தளபதியை கூப்பிடலாம் ஆச்சரியப்படுறதுக்கு எல்லாரும் நடக்கும் இனிமேல். ஏற்கனவே நாங்கள் பிளான் பண்ணது தான். இது எலெக்ஷனுக்கு முன்னாடியே நாங்கள் பிளான் பண்ணது. ஸோ அந்த டைமில் எங்களால் பண்ண முடியாத பட்சத்தில் இப்போ நாங்கள் அந்த டைமில் நம்மளால் பண்ண முடியாத பட்சத்தில் இப்போ நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோதான். இனி இது மட்டும் இல்லை, நிறைய ஒவ்வொரு பிரச்சனைகள் வச்சு கருத்தரங்கங்கள் அந்த மாதிரி தொடர்ந்து நாங்கள் யூடியூபர் டிவிகேக்கு அப்பாற்பட்டு சப்போர்ட்டிங் யூடியூபர்ஸாக நாங்கள் ஒரே லைனில் இருக்கிறவங்க பண்ணுவோம். இல்லை இது முதல்ல இன்னொரு விஷயம், இது ஜென்சியை பார்த்து காப்பி அடிக்கிறது அப்படிலாம் கிடையாது. இந்த நிகழ்ச்சியில் எங்கன்னா பார்த்தீங்களா நாங்கள் என்ன எங்களை தற்கூரிகள் நாங்கள் சொல்லிக்கிட்டோமா, இல்லை நாங்கள் கொத்தடிமைகள் சொல்லிக்கிட்டோமா, இல்லை யாரும் ஊப்பின்னு சொல்லிக்கிட்டோமா? இது முழுக்க தாவேக்கா அரசை பற்றி அவர் பேசினார். ஃபுல்லாகவே திமுகவில் நடக்கக்கூடிய அநியாயங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இது முழுக்க மக்களுக்கான ஒரு நிகழ்ச்சியாக தான் நாங்கள் பண்ணமே தவிர மற்றபடி அவங்க பண்ணிட்டாங்க நாங்கள் பண்ணுறது அப்படிலாம் இல்லை. மக்களுக்கான நிகழ்ச்சி சொல்கிறேன். இம்பாக்ட் மக்களுக்கு எப்படி போய் சேரும்? கண்டிப்பாக இது ஒரு முன்னெடுப்பாக எடுத்து மக்கள் இதை பார்க்க ஆரம்பிப்பாங்க. இது நல்ல ஆர்வத்தோட பரவாயில்ல தாவேக்காவில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் முன்னெடுப்பாக வச்சுருக்காங்க. என்னென்ன பேசுகிறாங்க, தெரியாத விஷயங்கள் பல விஷயங்கள் இவர் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரும். அதை தான் நாங்கள் சொல்ல வரோம். இப்போது நான் ஒருத்தர் பேசுகிறேன், இவர் ஒரு பக்கம் தனியாக பேசுகிறாரு, அவர் ஒரு பக்கம் தனியாக பேசுகிறாரு. இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பேசும்போது ஒவ்வொருத்தரோட பாயிண்ட்டும் போய் எல்லா பாயிண்ட்டுமே ஒன்றா போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகுன்றது தான் எங்களோட ஐடியா. ஒரே ஒரு விஷயம்தான், தாவேக்கா என்ன மாதிரியான கட்சி, நாங்கள் என்ன மாதிரி கொள்கை உள்ள ஒரு கட்சி இது அப்படின்றது தான் முதல்ல பேசணும். ரெண்டாவது விஷயம், நான் பேசும்போது நீங்கள் கேட்டிங்களா இல்லையான்றது தெரியல, எங்களுக்கு எதிரியே திமுக கிடையாதுன்னு தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். திமுகவை எங்கள் எதிரியாக பேசாதீங்க, திமுகவை எங்கள் கூட ஒப்பிட்டே பேசாதீங்கன்னு சொல்கிறேன். ஒரு 3 வருஷமாக ஆரம்பித்த ஒரு கட்சி, எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமல் 108 இடங்களை ஜெயிச்சிருக்கிறாங்க மக்கள் ஆதரவோடு. அப்படி இருக்கும்போது 23 கட்சி கூட்டணி அண்ணா பேரையும் பெரியார் பேரையும் வச்சுட்டு இன்றைக்கி வரைக்கும் அப்பா மூல சவாரி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களை எப்படி எங்களோட சேர்ப்பீங்க? அவங்கள சேர்க்காதீங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ நாங்கள் பேசுனதும் ஒரு விஷயம் சொல்லுங்கள். அரசியலை எங்க டிவிகே யூடியூப் அவர் இருக்க சொல்லி முடிக்கிறேன். மக்களுக்கான அரசியலை எதை ஃபோக்கஸ் பண்றீங்க கேக்குறேன். திமுக பத்தி பேசுறாரு. இல்ல அவர் சொல்லி முடிச்சிட்டு வரேன். அப்படி இல்லை, இந்த ஈவெண்ட்டை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் தாவேக்கா அரசாங்கம் என்ன செஞ்சது அப்படிங்கிற என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ முழுக்க பேசினேன். இப்போ அண்ணன் என்ன பேசுனார்னா, தாவேக்காவோட கொள்கை நிலைப்பாடு எப்படி, கொள்கை ரீதியாக நாங்கள் எப்படி முடிவெடுத்தோம், என்ன விஷயங்கள் பண்ணோம் அப்படிங்கிறத அண்ணன் பேசுனாங்க. அண்ணன் என்ன பண்ணாங்க, திமுக பண்ணுற நிர்வாக தவறுகளை அம்பலப்படுத்தினாங்க. அண்ணன் என்ன பண்ணாங்க, முழுக்க மே 4ஆம் தேதியிலேருந்து மே 10ஆம் தேதிக்குள்ளே நடந்த விஷயங்களை ஹைலைட் பண்ணாங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டும் ஜென்சி மீட்டப்பும் ஒன்றும் கிடையாது. இந்த ஈவெண்ட் வேறு, ஜென்சி மீட்டப் வேறு. மக்களுக்கான அரசியலை அங்கேயே அப்படி நான் சொல்லலை, மக்களுக்கான அரசியலை சொல்லியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டரிங் இருக்கும். கரெக்ட். ஒரே நிமிஷம் நீங்கள் சொன்னீங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ எம்பி ஆனவங்கலாம் பொலிட்டிக்கல் சயின்ஸில் டிகிரி முடிச்சிட்டோ மாஸ்டர் டிகிரி முடிச்சிட்டோ வரலையே இல்லையா? இன்றைக்கி எத்தனை பேர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறாங்க, எத்தனை காலேஜஸில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்சஸ் இருக்குது? அரசியல் அப்படிங்கிறது பாடத்தில் படிக்கிறது கிடையாது. முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க, அரசியல் அப்படிங்கிறது பாடத்தில் படிக்கிறது மட்டுமே கிடையாது. அரசியல் அப்படிங்கிறது, அரசியல்வாதி அப்படிங்கிறது மக்கள்லேருந்து ஒருத்தனா வெளியே வர. இது இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் திமுக ஆகட்டும் மற்ற கட்சிகள்லாம் நல்லா பணம் படைத்தவர்கள், வசதி படைத்தவர்கள், பண்ணையார் மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கு சாதாரண வீட்டுக்குள்ள அவன் பக்கத்து வீட்டு பையனாக இருந்தவன் இன்னைக்கு அமைச்சர், பக்கத்து வீட்டு பையனாக இருந்தவன் இன்னைக்கு எம்எல்ஏ. ஸோ அந்த ஒரு அரசியல் மாண்பையும் மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். திமுகவை நாங்கள் திட்டலாம், அதுக்காக எங்களுக்கு கட்சிகள் நாங்கள் ஆல்ரெடி அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அரசனுடைய தவறுகளை சுட்டி காட்டணும். இன்றைக்கி திமுகவை திட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் என்ன சொன்னோன்னா, திமுக எங்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கான பதிலை கொடுத்துருக்கமே தவிர திமுகவை தேவையில்லாமல் எங்களுக்கு திட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னொன்று, இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இருக்கிறோம். ஆளுங்கட்சி தாவேக்கா நிறைய முன்னெடுப்புகளை செஞ்சுட்டு வரோம், புரியுதா? அந்த 40 நாளில் செஞ்சுட்டு வரோம். ஸோ எதிர்கட்சியாக ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக திமுக செயல்படவே இல்லை. ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்படாமல் சட்டமன்றத்துக்குள்ளே போய் இருந்துக்கிட்டும் ஒரு அரசியல் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேச வேண்டிய விஷயத்தை சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவர்கள் தாவேக்கா அரசுக்கு இடைஞ்சலாக, தவறுகளாக, அவதூறாக செய்யக்கூடிய விஷயங்களுக்கு பதிலளிச்சிருக்கிறோம். பேரம்ங்கிறது என்னென்னா, வாய்ப்பு, அதாவது மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம
அதாவது மேற்குவங்கத்தில் நடந்தது, இப்போ மகாராஷ்டிரத்தில் நடக்கிற பாஜக பண்ணுற அரசியல் தான் குதிரை பற்றி என்ன நினைக்கிறேன் அபவுட் டு எம்எல்ஏ. அந்த அபவுட் டு எம்எல்ஏவை மறுபடியும் அவங்க பிரச்சாரம் பண்ண போகிறாங்க, மறுபடியும் மக்களை சந்திக்க போகிறாங்க. அடுத்து வேற கட்சியில இருந்து ஒரு மாசத்துல அவங்க தூய சக்தியா மாறிடுவாங்களா? அதை தான் சொல்கிறேன். நாங்கள் எங்கள் கட்சியோட கொள்கை கோட்பாடு புரிஞ்சுக்கிட்டு எங்கள் கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எங்கள் கட்சியில் இணைச்சிருக்கோம். மறுபடியும் பிரச்சாரத்துக்கு போக போகிறோம், மக்கள் முன்னாடி நிற்க போகிறோம். அதே வேட்பாளர் நிற்க அம்பாசமுத்திர அது தலைமை தான் முடிவு பண்ணும். இல்ல அது எப்படி மக்களோட பணம் வீணா போகுது, இதை பாக்குறீங்களா? இது ஜனநாயகத்தில் ஒரு இடைத்தேர்தல் நடக்கும்போது இந்த ஆட்சியை மக்கள் மறுபடியும் இந்த ஆட்சி எப்படி போகுது, கரெக்டாக போதா கரெக்டாக போலையா அப்படிங்கிற எடை போடுறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் அதை பார்க்கலாம்ல. ரெண்டு ஆங்கிள் எடுக்கிற முடிவால இப்போ ஒரு மக்களோட பணம் வீணாகுது. சார் நீங்கள் மக்கள் பணி வீணாவது பணம் வீணாவது எங்களை சொல்கிறீங்க இல்லையா, ஆட்சியே நாங்கள் 3 மாதத்தில் கலைச்சிருவோம்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ அவங்களை நீங்கள் இந்த கேள்வி கேட்டிங்களா போய் நீங்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஆட்சியை கலைச்சிட்டு திருப்பி மறுதேர்தலை வைப்போன்றாங்களே, அதில் எவ்வளோ மக்கள் பணம் வீணாகும் கேட்டிங்களா நீங்கள்? இது யாரையும் ஆட்சியை பார்ப்போம் சார், ஆட்சியை கிளைப்போன்னு சொன்னாங்க, தெளிவாக கேட்டுட்டு வாங்க. ஆட்சி அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? ஆட்சி கவுண்டரா திருப்பி இடைத்தேர்தல் வரும், திருப்பி எல்லாம் மறுதேர்தல் வருதுன்னு அர்த்தம். அப்போ எவ்வளோ மக்கள் பணம் வீணாகும் அதை கேட்டிங்களா போய் நீங்கள்? சரி அதெல்லாம் கூட விடுங்க, பரவாயில்ல. இப்போ எம்எல்ஏக்களை நாங்கள் நீங்கள் கிட்ட வந்துருங்க குதிரை பேரன்றீங்க, என்ன ஆதாரம் இருக்குது? இந்த எங்கள் ஆளுநர் சொன்ன மாதிரி தான் குதிரை பேரம் கழுதை பேரம் ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது. அவங்க வராங்க, அங்கே ஆளுமை சரியில்லாமல். சார் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் சார், நான் அன்றைக்கி அம்மாவை வந்து சட்டசபையில் தான் அடித்து வெளில தராங்க, முடிய பிடிச்சி வெளில தருறாங்க. இன்றைக்கி வந்து வெக்கமே இல்லாமல் திமுகவோட சேரன்னு சொல்லிட்டு போனால் யாருங்க இருப்பாங்க அந்த இடத்துல? அப்போ அவங்க வேணான்னு சொல்லிட்டு வராங்க. கட்சி இப்போ அதிமுகலேருந்தோ திமுகலேருந்தோ ஒரு நபர் வந்திருக்காங்கன்னா ஒரு மாசத்துல அவங்க எப்படி தூய சக்தியா மாறிடுவாங்களா? சார் அதிமுகவா பார்க்காதீங்க, தனிநபரா பாருங்க, புரியுதா? அவங்க வந்து ஒரு தனிநபரா அதிமுகங்கிற கட்சியை கொண்டு சேர்க்கல, புரியுதா? அவங்க ஒரு தனிநபரா தலைமையினுடைய செயல்பாடுகள் எங்களுக்கு பிடிக்கல, செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வராங்க. அதுவும் ஜெயிச்ச உடனே வெளியே வரதா? ஜெயிச்ச உடனே வெளியே வந்தாங்க, சிபிஐ வழக்கு கேட்டு. இப்போ 6 மாசத்துல வந்து என்ன மக்கள் பண்ணி இருந்துச்சு, அதனால நான் வெளியே வந்தேன்னு சொன்னா ஒரு லாஜிக் இருக்கு. ஒரே வாரத்துல எனக்கு வேண்டான்னு சொல்லி வெளியே வராங்க சார். அது மக்களாகிய முட்டாளாக இல்ல, அதுதான் சார். இது மக்களை யார் முட்டாளாக்கணும்னு நினைக்கிறீங்க? மே 4லேருந்து மே 10க்குள்ள நடந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? இல்லை நீங்கள் அதுதான் சார் சொல்கிறேன், இதுக்கான காரணம் அதான் சார். சார் அந்த அதுக்கான விடை தெரிஞ்சதுன்னா இந்த கேள்வியை நீங்கள் கேட்க மாட்டீங்க. நீங்கள் நான் என்ன கேட்குறேன்னா, மக்கள் முட்டாளா இல்லையா? மக்கள் முட்டாள் இல்ல சொல்லிருங்க. திமுக அதிமுக மக்களை முட்டாளாக்க பார்த்தாங்க, இவங்க அங்கிருந்து வெளியில வந்துட்டாங்க. இப்போ மக்கள் முட்டாளா இல்லையா? இப்போ எப்படி மக்கள் முட்டாளாவாங்க? இல்ல சார், இல்ல சார், நீங்க ஒரு விஷயம் இல்ல சார், ஒரே ஒரு விஷயம். மே 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ள மே 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே நடந்த விஷயங்களை பார்த்துருப்பீங்க. அதாவது இத்தனை வருஷமாக யாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களே இன்றைக்கி ஒன்றா கை கூட ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம முதல்வரை எதிர்த்து அப்படின்னும் போது, அப்போ யார் இங்கே மக்களை முட்டாளாக்க நினச்சிட்டு இருந்தாங்க? இன்றைக்கி அவங்க என்ன பண்ணுறாங்க, எங்களோட கொள்கை எம்ஜிஆரோட கொள்கை அம்மாக்காக நாங்கள் இங்கே பயணிச்சுட்டு இருக்கிறோம், இன்றைக்கி அவங்களே மதிக்காமல் இவங்க 2 பேர் கூட்டணி வைக்கிறாங்க, இவருக்காகணுமோ இப்படியாப்பட்ட கட்சியை வேணான்னு சொல்லியா சார்? ஐயூஎம்எல் சொல்லியா சார்? கம்யூனிஸ்ட் சொல்லியா சார்? நீங்களாம் கேட்டிங்களா இல்லையா? நீங்கள் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து சரி நாங்கள் என்ன சார் பண்ண முடியும் சார்? இப்போ திமுகவை எதுக்குறேன்றீங்க? என்னுடைய ரத்தமும் சதையும் மாதிரி எலெக்ஷன் முன்னாடி சொல்லி. ஆமா, அது என்ன நான் கேட்குறேன்னா, நான் தாவேக்கா பற்றி கேட்கல, திமுக பற்றி பேசல, நான் அரசியல்வாதிங்க மாற்றி பேசுகிறார். எப்படி நீங்கள் ஒரு ஜென்சி சார்? ஒரு நிமிஷம் அதான் நீங்கள் சூப்பராக இல்லை அப்படி கிடையாது. ஒரு நிமிஷம், நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்கல்ல, என்னோட பார்வையை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா, என்னோட பார்வையில் பார்க்கும்போது அங்கே ஒரு அநியாயம் நடக்குது, உள்ளுக்குள்ளேயே ஒரு அநியாயம் நடக்குது, அதனால் அவங்க வெளியில் வரேன்னு சொல்கிறாங்க. இந்த கேள்வியை யார்கிட்ட கேட்கணும்னா, அங்கேருந்து வெளியில் வந்திருக்காங்க பார்த்தீங்களா, எப்படிமா நீங்கள் வெளியில் வந்தீங்க, இவ்வளோ நாள் எப்படிமா இருந்தீங்கன்னாக்கா அவங்களே உங்களை கழுவி ஊற்றுவாங்க உங்களை. அதான் நீங்கள் அது ஊட்டர் ஓகே, உங்களை மாதிரியான நபர்கள் வந்து அம்பாசமுத்திரத்தில் இருப்பாங்க. என்னுடைய கட்சி அவருக்கான ஒரு போஸ்டிங் வந்து இது மூலமா மைனஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குல்ல. நீங்க அம்மா சமுத்திரம்னு சொன்னதால நான் கேட்கறேன், நான் யாரை நிக்க வைக்க போறதா இருக்காங்க சார்? பேட்டி கொடுத்துருக்காரு சார், அதை சொல்லிட்டாரு பாருங்க. சீமானை நிக்க வைக்க போறாங்க. பொது வேட்பாளர்னா திமுக அதிமுக பாஜக பாமக எல்லாரும் சேர்ந்து நாத்தாக்காவுடைய சீமானை நிக்க வைக்கிறாங்க சார். யாரை எதிர்த்து நிக்க வைக்கிறாங்க? யாரை எதிர்த்து நிற்க எதுக்காக நிற்க வைக்கிறாங்க? சீமானை உள்ளே அனுப்பணும், சட்டசபைக்குள்ளே உள்ளே அனுப்பணும். எதுக்கு? அவர் பையனை ஓட விட்றாங்க இல்லையா உள்ளே, யார் உதயநிதியை ஓட விட்றாங்க இல்லையா, அந்த அவரை ஓட விடுறதுக்காக சிப்பாயாக எப்படி அந்த செஸ் போர்டில் சிப்பாக இருப்பாங்க அந்த மாதிரி சீமானை கொண்டு வந்து நிற்க வைக்கணுன்றதுக்காக உள்ளே கொண்டு வந்து வைக்கிறாங்க. உள்ள சீமான ஆர்டர் இருக்கிறதா உள்ளே கொண்டு வராங்க. இதுதான் நடக்கிற விஷயம். அம்பாசமுத்திரம் நீங்கள் சொன்னதால நான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு. மக்கள் இப்போ யார் முட்டாளாக்குறாங்க? ஏன் சார் நான் என்ன கேட்குறேன், இருங்க சார் ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடறேன் சார். நான் என்ன கேட்குறேன், நீ ஒன்று கோட்டுக்கு இந்த பக்கம் நில்லு இல்லை அந்த பக்கம் நில்லுன்னு பேசினால சார். இவன் அப்போ பேசும்போது நீ வந்து தமிழ் தேசியம் திராவிட ரெண்டுத்தையும் 2 இதுவாக
அடுத்து வரேன்றார்ல, இப்போ அதே திராவிட கட்சியோட போய் நின்று அவங்க தயவால நிற்க போறியே, அப்போ உனக்கு அசிங்கமாக தெரியலையா? சார் ஒரே விஷயம் தான், நல்லா கேட்டுக்கோங்க. எங்களுக்கும் இதுக்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் ஒருத்தர் இருந்தார். அவரை நாங்கள் வந்து அவன் இவன்னு பேசலை. அவரோட ஆட்சி மேலே பிழை இருந்துச்சு, அவரோட கருத்தியல் எங்களுக்கு வந்து பிழை இருந்துச்சு, அதை நாங்கள் எடுத்து சுட்டி காட்டி சொன்னோம். சரிங்களா? மற்றபடி வந்து பொம்மை முதலமைச்சர் அப்படின்னாக்கா ஆமாம் எழுதி கொடுக்குறத படிக்கிறாரு, பத்திரிகையாளர் எழுதி கொடு, நீங்கள் கேட்கக்கூடிய அடுத்த கேள்விக்கான பதிலுன்றதை எடுத்து அவர் சொல்கிறாரு, அதை நாங்கள் எடுத்து சுட்டி காட்டுறோம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அப்படியே அப்பட்டமாக அவர் மேலே இருக்க அந்த வன்மத்தை கொண்டு வந்து காட்டுறாங்க. என்னங்க பண்ணுறது? இப்படியாப்பட்ட ஒரு ஜென்மத்தை மக்கள் கொண்டு வந்து உட்காருக்காரு. மக்கள் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து 2 தொகுதியில் நின்று அந்த 2 தொகுதியிலும் ஜெயிச்ச எங்கள் முதலமைச்சரை என்னங்க பண்ணுறது? இந்த மாதிரி ஒரு ஜென்மத்தெல்லாம் மக்கள் அது அவங்க தனிப்பட்ட ஒரு வன்மத்தை கக்குறாங்க, அது தவறு. என்கிட்ட நான் கேட்குறேன் ஒரே ஒரு கேள்வி, கடந்த ஆட்சியில் நீங்கள் தானே கூட்டணியில் இருந்தீங்க, அப்போ இதே கேள்வி ஏப்பா இந்த மாதிரி ஏப்பா பண்ண மாட்டீங்க? பிறந்த குழந்தைய கரெக்ட் சார், கரெக்ட் சார், ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கரெக்ட் முன்ன பின்ன இல்லாம இருக்கு. கரெக்ட். தங்க மோதிரம் என்பது ஒரு அதான் சார் நான் சொல்கிறேன். இல்லை சார் இருங்க சார், அந்த பதிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகளை கேட்டுட்டு இந்த பதிலுக்கு வரணும். எப்படின்னா 5 வருஷம் நீங்கள் ஒரு ஆட்சியில் கூட்டணியில் இருந்திருக்கிறீங்க. அன்னைக்கெல்லாம் இதை பற்றி பேசாமல் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் உள்ளே போய் ஒருத்தனை வெட்டிட்டு வரான். 50 மீட்டரில் போலீஸ் ஸ்டேஷன் அங்கே உள்ளே போய் ஒருத்தனை வெட்டிட்டு வரான் ஹாஸ்பிட்டல் உள்ள. அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கும் சந்திச்சிருக்குது. ஹாஸ்பிட்டலோட தரமும் அங்கே இல்லை பெருசாக. உள்ளே போனால் பிறந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடி போகிறான். புரியுதுங்களா? இந்த அளவுக்கு இருக்கும்போது அன்னைக்கெல்லாம் கொதிக்காதவர் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மோதிரத்தை போடுறீங்க, இந்த மோதிரத்துக்கு பதிலாக அங்கே தரத்தை உயர்த்துங்க, அது நிர்வாகத்தில் நாங்கள் பண்ணிப்போம், எப்படியும் அரசு மருத்துவமனையை என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணுவோம், இது நாங்கள் அறிவித்த ஒரு திட்டம், அந்த திட்டத்தை செயல்படுத்துமோ இப்படி சொல்கிறார் இல்லையா? இதே கேள்வியை கடந்த ஆட்சி காலத்தில் கேட்டுட்டு வாங்கன்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. நானே என் பேக்கெட்டில் இப்போ பவுடர் வச்சிருக்கேன்னாக்கா உங்கள் முன்னாடி எடுத்து வச்சு ஒரு வீடியோ எடுப்பேனா? என்னோட கேள்வி அதுதான். என் காரில் வச்சு நான் அடிச்சிருக்க முடியும், இல்லை வீட்டில் அடிச்சிருக்க முடியும். புரியுதுங்களா? அவ்வளோ செக்யூரிட்டி செக்கெல்லாம் தாண்டி அங்கே கொண்டு வந்து பண்ணியிருப்பனான்றது ஒரு லாஜிக்கான கேள்வி. அறிவு உள்ளவங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். கொடுக்கலாம், டாக்டர் சொல்லியிருக்காரு, டாக்டர் சொன்ன பேட்டி அது வந்து டாக்டர் வந்து அந்த குழந்தைக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வரும்போது பவுடர் பண்ணி தான் கொடுக்கணும், தண்ணியில் கலந்து. இல்லை பேராசிட்டமால் கிடையாது, இல்லை நான் டாக்டர் கிடையாது, டாக்டர் சொன்னதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. 1 வயசு குழந்தைக்கு வாமிட் வரும்போது அந்த வாமிட் நிற்கிறதுக்காக மாத்திரையை தான் கொடுப்போம் நாங்கள். அது 2 முறையாகவும் கொடுக்கலாம், ஒன்று இப்படியும் கொடுக்கலாம், இன்னொன்று பேதி அதிகமாச்சுனாக்கா ஆனர் வழியாகவும். இப்போ எல்லாமே கமெண்ட்ஸ் சொல்கிறாங்க, ஃபோன் என்பது நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் இன்ஃபெக்ஷன் ஆகும். சார் நான் ஒன்று சொல்லட்டுங்களா சார்? இருங்க சார் ஒன்று நான் சொல்ல சார் ஒரு நிமிஷம் சார், அதான் சார் ஒரு நிமிஷம் சொல்கிறது கேளுங்க. இப்போ என் முன்னாடி மைக் இருக்குது, கேமரா இருக்குது அப்படின்னும் போது சார் அப்படின்னு கூப்பிட்றேன். இந்த மைக் கேமரா என்ன மச்சி எப்படி இருக்க மச்சின்னு நான் பேசுவேன். இங்கே நான் அப்படி பேச முடியுமா? கிடையாது. என்னன்னா நம்ம 2 பேருக்குள்ள ஒரு நட்பு இருக்குல்ல, அது திரைமறைவில் இருக்கும். அந்த திரைமறைவில் இருக்கிறத எவனோ ஒருத்தன் படம் முடிச்சு போட்டு இவன் எப்படி பேசுகிறான் பாருன்னு காமிச்சா உங்களுக்கு இது புரியணும்னு நினைக்கிறேன்னா, நாங்கள் நட்பு ரீதியாக பழகும் போது நாங்கள் ஜாலியாக ஃபன்னாக பண்ணுற ஒரு விஷயத்தை எவனோ ஒருத்தன் வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அதை இந்த டைமில் இப்படி போஸ்ட் பண்ணுறான் அப்படின்னும் போது சார் அவர் போட்டது ப்ரைவேட்டாக அவருக்கு வச்சிருக்காரு. நாங்கள் பாரு, அதாவது தக் மொமெண்ட்னு போட்டிருக்காரு. நான் வந்து பார்த்தியா சும்மா ஜாலியாக பண்ணுறேன்றதை போட்டிருக்காரு. இன்றைக்கி அதுவே விளையாட்டு வினையாச்சுன்ற மாதிரி அவருக்கு ஆகிருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, ஒருத்தர் மேலே வைக்கிற குற்றச்சாட்டுக்கு முன்னாடி நமக்கு கொஞ்சம் மனசாட்சி இருக்கணும். அந்த மனசாட்சியில் ஈரம் இருந்தால் சரி இப்படிலாம் ஒருத்தர் பண்ணியிருக்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்கணும். அப்படி பண்ணியிருந்தாருன்னா ஒரே கேள்வி கேட்கணும், அவங்க ஆட்சி காலத்தில் அவ்வளோ ஈஸியாக பவுடர் கிடைக்குதான்னு முதல் கேள்வி. 2வது அவ்வளோ காவல்துறை அந்த இவங்களை செக்யூரிட்டி செக்கெல்லாம் தாண்டி உள்ளே வந்துட்டாரான்றது 2வது கேள்வி. 3வது ஒரு பவுடரை அவ்வளோ பேர் உட்காந்துட்டு இருக்காங்க, ஓப்பன் பிளேஸில் எடுத்து வச்சு இது பண்ணுவாங்களா, க்ரஷ் பண்ணுவாங்களா அப்படின்றது 3வது கேள்வி. அதே தான் இல்லை சார், அதுதான் சார். கடந்த ஆட்சி காலத்தில் நிறைய இடத்துல கஞ்சா வந்து புழக்கம் பயங்கர அதிகமாக இருக்குது. அந்த கஞ்சாவை வந்து நாங்கள் அப்படியே ஸ்கேன் பண்ணிலாம் பிடிக்க முடியாது. கிடைக்கிறத சார், அதான் சார் கிடைக்கிறத நாங்கள் பிடிக்கிறோம். சரிங்களா? ஆட்சிக்கு வந்த உடனே 400 கிலோ கஞ்சாவை 4 கிலோ குட்கா பொருட்களை எங்கள் முதலமைச்சர் வந்து திருவண்ணாமலையில் தூக்கி போட்டு கொளுத்து சொன்னார். அந்த போதை பிரிவு தடுப்பு வந்து அதை கொளுத்து நாங்கள் பார்த்துருப்பீங்க. என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ எல்லா நடவடிக்கையும் நாங்கள் எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம். அதையும் தாண்டி திமுக ஆட்சியில் பரவி கிடக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டு இருக்கோம். இல்லை அது ரொம்ப சார், அதுதான் சார் உடனே கேன்சல் பண்ணியிருக்கலாமே, ஏமா இப்படி பண்ணுறேன்னு சொல்லியிருக்கலாம். அத்தாரிட்டி பவர் இருக்கு டீச்சர்ஸுக்கு. இல்லை அந்த டீச்சரே என்ன டீச்சர் என்ன அந்த டீச்சர் சொன்னது முழுசாக கேட்டிங்களே நீங்கள்? டீச்சர் சொன்னது டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த பசங்களை எப்படி மீட்டு கொண்டு வர முடியும்னு தெரியல, அந்த அளவுக்கு போதைப் பொருள் வந்து சர்வசாதாரணமாக பழகி இருக்கு அப்படின்ட்டு. அதையும் தாண்டி போதைப்பொருள் வந்து அவங்க மக்கள் மத்தியில் வந்து திமுக ஆட்சியில் வந்து பரவி இருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. புரியுதா? அதாவது இந்த குட்கா போதைப் பொருட்கள் இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள். நீங்கள் அப்பப்போ வந்து ஏதாவது ஒரு கடைகளில் இந்த கடையிலேருந்து கைப்பற்றப்பட்டதுன்னு சொல்லி அங்கே சீல் வைப்பாங்க. நான் என்ன கேட்குறேன், அந்த கடையிலேருந்து கை பிடிச்சிங்க இல்லையா, உனக்கு யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான்னு சொல்லி அந்த டிஸ்ட்ரிபியூட்டரை பிடிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய விஷயமானு கேட்குறேன். புரியுதா? அதெல்லாம் ஒரு பேரளவில் ஒரு நடவடிக்கைகளை தான் எடுத்திருக்காங்க. கஞ்சா பயன்படுத்துகிறவனை கஞ்சா வியாபாரின்னு சொல்லி கைது பண்ணுவாங்க. ஆனால் கஞ்சாவை யார் சப்ளை பண்ணுறாங்களோ அவன் இதுவரையும் கைது செய்யப்படலை. கைது செய்யப்பட்டிருந்தால் போன திமுக ஆட்சியிலேயே கஞ்சா புழக்கங்கள் வந்து முழுமையாக தடுக்கப்பட்டிருக்கும். தடுக்கல், அதான் உண்மை. அதை தான் அவங்க அந்த ஸ்கூல் ஹெச்எம் வந்து வேதனையாக சொல்லியிருந்தாங்க. புரியுதா?
இங்கே வந்து இவங்க பண்ணிட்டாங்களே அப்படின்றதுக்காக பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. இது ரொம்ப நாளோட பிளான் தான். இது ஆக்சுவலாக எல்லா யூடியூபர்ஸும் ஒன்றா சேர்ந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அதோட முன்னெடுப்பாக எடுத்து அது மாதிரி நம்ம நண்பர்கள் எல்லாம் அழைப்பு விடுத்திருந்தோம். எல்லாரும் தூத்துக்குடி ரொம்ப தூரத்துலேருந்துலாம் வந்து பயணித்து இந்த நிகழ்வை ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதுதான் எங்களுடைய பிளான், வேறு எதுவுமே கிடையாது. நீங்களே பார்த்துருப்பீங்க, பல பேர் பேசுனதை பார்த்தீங்க. நானும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன்னு பல பேர் அவங்களோட கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் பேச ஆரம்பித்தார் மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் இங்கே கொண்டு வரோம். ஸோ தாவேக்கா சார்ந்து நாங்கள் வந்து சும்மா கிடையாது, நாங்களும் பண்ணிகிட்டு இருக்கிறோம், நாங்களும் இருக்கோம் அப்படின்றத காட்ட வரோம். அப்படி தான் வேறு ஒன்றும் இல்லை.